வணக்கம். தனி ஒருவன் நிகழ்ச்சி தொடர்கிறது. வெகு நாட்களுக்கு அப்புறம் தொடர்கிறது. அந்த நிலையில நீங்களும் பசுமலை சசிகுமார் யூடியூப் சேனல் அப்படிங்கிறத சப்ஸ்கிரைப் பண்ணி இங்க பாருங்க. நல்லா இருக்கா பாருங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்ற இடத்துங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, எல்லாரும் பார்க்கட்டும் மக்கள். புரியுதா? நன்றி. இன்னைக்கு இது பார்த்த 26வது எபிசோடா வந்துட்டு இருக்கு. மனசு வச்சுக்கோங்க. வணக்கம். மலரும் நினைவுகள் துவங்குகிறது. என்னுடைய அனுபவத்தை மலரும் நினைவுகளாக நான் கொண்டு வந்துட்டு இருக்கேன். நல்லா பாருங்க. உங்களுக்கு அனுபவங்கள் வரட்டும். நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு அப்படிங்கிறது தெரியட்டும். இதுல உங்களுக்கு தனி ஒருவன் அப்படிங்கிற கட்டத்துல 100%ல 90% சுயநலவாதிகள், 9% 9 தான் அது துரோகிகள். ஒரே ஒருத்தன் தான் 100ல ஒருத்தனுக்கு தான் ஒரு நல்ல நிலைன்னு அறிஞர் பெருமக்கள் சொல்லியிருக்காங்க. அது எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளை போல ஆளுங்க கத்துக்கிறட்டும், தெளிவாய்க்கிறட்டும், யாருக்கும் ஏமாந்துடக்கூடாதுங்கிறதான். இப்ப நானும் அந்த நிலையில உங்களுக்கு நான் சொல்றேன். யாரும் ஏமாந்துடக்கூடாது, யாரையும் நம்பாதீங்க, ஏதோ இது பண்ணாதீங்க. நீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க நல்லதே செய்யுங்க, தர்ம ரீதியாக செய்யுங்க. அந்த தர்மம் நம்மளை காப்பாற்றும். அந்த நிலையில எனக்கும் தர்மமே பெருசுன்னு நான் பண்ணிட்டு இருக்கேன். மக்கள் சேவையை மகேசன் சேவை அப்படிங்கிற கட்டத்தில் நான் செய்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி சூழ்நிலையில பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த மலரும் நினைவுகள் அப்படிங்கிற போது ஒரு நம்ம அபிராமத்துல கட்டின கோவில் மூலமாக என்னென்ன நடந்தது அப்படிங்கிறது லேசா உங்களுக்கு எடுத்து சொல்லி வர்றேன். அதாவது ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க, அது நம்ம மதுரை சிட்டியை பொறுத்தல உள்ளவங்க தான். இங்க என்னுடைய ஆசிரமத்துக்கு அந்த நேரம் வந்தவங்க தான். ஒரு 8 பேருக்கு கண்ணு தெரியாது. ஒரே குடும்பத்துல 8 பேருக்கு கல்யாணம் பண்ணி வந்த பெண்ணுக்கு, கல்யாணம் பண்ணி இருக்கிற ஆணுக்கு, மற்றும் சின்ன பிள்ளைகளுக்கு, பெரிய எல்லாத்துக்குமே ஒரு 8 பேருக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சு. மற்றவங்க எல்லாம் கூட்டு குடும்பமா இருந்தவங்க, மற்றவங்களுக்கு எல்லாம் பரவாயில்ல அப்படிங்கிற கட்டத்துல அவங்க எல்லாம் எங்க கூப்பிட்டு எங்கெங்க பண்ணி பாக்குறாங்க. கடைசியா என்கிட்ட வர்றாங்க ஆசிரமத்துக்கு. அப்ப நான் அந்த கோவில்ல விழா நடத்திட்டு இருக்கு, அங்க வாங்க, அதுக்கு உண்டான வழியை நான் செய்து தரேன். அதுவும் அந்த நேரத்துல அந்த அம்பாளுக்கு கண் திறப்பு விழா நடந்தது. அப்போ வா போட்டு போட்டி சக்தி கரகம் தலையில எடுத்து இந்த பாதரட்சை ஒரு காலுக்கு 220 ஆணிகள் அதுல கொண்டை எடுத்துட்டு அடிச்சு அதுல போட்டு வந்துட்டு இருக்கேன். அவங்க பூராமே எனக்கு பால்குடம், எனக்கு பின்னாடி பால்குடம் எடுத்து வந்தாங்க அந்த அம்மாளுக்கு. அப்படி வர்ற போது அவங்கவுங்களுக்கு உண்டான வழிமுறையை நான் வகுத்துக்கிட்டே வந்தேன். அந்த மாதிரி இறங்கினதுக்கு அப்புறம் ஒரு சில வேலைகள் செய்தோம். அம்பாள் ஈஸ்வரி புண்ணியத்துல ஒரு சில வேலையை செய்தோம். ஒரு சில கண்ணுக்கு மருந்துகளும் விட்டோம். எல்லாத்தையுமே முன்னாடி உட்கார வச்சாச்சு. அம்பாளுக்கு முன்னாடி உட்காருங்க, மற்ற ஆளுகளை எந்திரிச்சுக்கிறங்க, கண் பாதிப்பு உள்ளவங்க மட்டும் உட்காருங்க அப்படின்னு உட்கார வச்சு அந்த அம்பாளை வருந்தி கேட்கிற போது அது என்ன ஒரு சூழ்நிலை நடந்தது அப்படின்னா, என்ன நடந்திருந்தது அப்படின்னு பார்க்கையில நாட்டரசன் கோட்டை கண்ணாத்தா கோவில்ல அந்த குடும்பத்தை சேர்ந்த சொந்தக்காரங்களே ஏதோ ஒரு தவறு நடந்து போயிடுச்சு, ஒரு திருட்டு விஷயமான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக வேண்டி அங்க போய் அந்த அம்மா காசு வெட்டி போட்டுறாங்க. எங்க நாட்டரசன் கோட்டை கண்ணாத்தா கோவில்ல அங்க போய் காசு வெட்டி போட்டதுல வந்த வேண இந்த 6 பேர் 8 பேருக்குமே கண்ணை பாதிச்சிருச்சு. அப்படி பாதிச்சு வரப்போது அந்த உள்ள சூழ்நிலையை தெரிஞ்சுக்கிட்டு அந்த அம்மாவை கூப்பிட்டு அவங்க கிட்ட பரிகாரம் கேட்டு அதுக்கு உண்டான பரிகாரத்தோடு நான் செய்தேன். அப்படி செய்யற போது செய்து முடிச்சதுக்கு அப்புறம் அங்க உட்கார வச்சிருக்கிற பிள்ளைங்களை அம்பாள் சிலையை பார்,
என்ன யாருக்கு என்ன தெரியுது எனக்கு சொல்லணும் அப்படின்னு. சுத்தமா கண்ணு தெரியாம இருந்தவங்க நல்லா கவனிச்சுக்கணும். சுத்தமா கண்ணு தெரியாம செய்தவங்க. ஆனா இது எதனால வந்ததுங்கிறதையும் சொல்றேன் இல்லையா. நாட்டரசன் கோட்டை கண்ணாத்தா மேல வந்து உருவானதுதான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில வச்சு உட்கார வச்சு பாக்குற போது எனக்கு அந்த அம்மா முகம் தெரியுதுன்னுச்சு. ஒரு பிள்ளை முகம் தெரியுதுங்கிற போது என்ன தோடு போட்டிருக்கு, என்ன கம்மல் மூக்குத்தி போட்டிருக்குன்னு கரெக்டா சொன்னது. இன்னொரு அம்மா எனக்கு கிரீடம் வரைக்கும் தெரியுதுன்னுச்சு. அந்த அளவுல இன்னொரு தம்பி பையன் என்ன செஞ்சாரு, எனக்கு அந்த அம்மா உட்கார்ந்த உடம்பே புறாமே அந்த சேலையினுடைய இதுல இருந்து எல்லாம் பச்சை சேலை கட்டிருக்கு, நல்லா உட்கார்ந்துருக்கு அப்படின்னு எல்லா விவரமும் சொன்னாப்ப. அது மாதிரி ஒவ்வொருத்தரையும் பேச வச்சு சொல்ல வச்சு அவங்க அத்தனை பேருக்குமே கண் ஒளியை கொடுத்து ஒழுங்குபடுத்தணும்னு வச்சுக்கங்களேன். நான் தான் ராஜான்னு சொல்றதுல என்ன நடந்திருக்கு, யாரைய பார்க்கணும், இதுக்கு என்ன செய்யணும், அந்த மூளையில போயிடுவேன் நான். அப்படி மூளை ஒரி பண்ணி கொண்டு போற போதுதான் இது நாட்டரசன் கோட்டை கண்ணாத்தாவால உருவானது. அப்ப அவங்ககிட்ட கேட்கிறேன், என்னையா வேற எதுவும் சொந்தக்காரங்களுள்ள எதுவும் சண்டை பகை எதுவும் இருக்காயா உங்க உடலுக்குள்ள உள்ள ஆளுகளுக்குள்ளன்னா, ஆமா பக்கத்துல இருக்கிற எங்க அன்னைக்கு எங்களுக்கு பிரச்சனை, அவங்கதான் பண்ணிருப்பாங்க அப்படின்னாங்க. அது மாதிரி அதுக்கு மேல வேண்டாம். அந்த மாதிரி ஒன்னொன்னும் ஒரு பிள்ளைக்கு ஆமா சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அபிராமம் கோவிலுக்கு பக்கத்துல அந்த பக்கம், அபிராமத்துக்கு அந்த பக்கம் பொனவாசல்னு ஊருக்கு பேரு. அந்த பொனவாசல்கார பிள்ளைக்கு 10 வயசு இருக்கும். ஆமா 5வது படிக்குது. அப்ப 10 வயசு தான். அபிராமத்துக்கு வந்து பள்ளிக்கூடத்துக்கு வந்து போற பிள்ளைங்க ஒரு ஆத்தை கடந்து போகணும். அந்த ஆத்தை கடந்து போற போது அங்க ஆத்துல கிடக்குற அந்த ஒரு பேய் கழுத ஆவி அந்த பிள்ளை மேல தொத்திக்கிட்டு போயிடுச்சு. வீட்டுக்கு போன உடனே மயக்கப்பட்டு விழுந்த மாதிரி படுத்துருச்சு. என்னமோ பண்ண முடியல. அவங்களால எதுவும் செய்து எதுவும் எந்திரிக்கிற மாதிரி இல்ல, தண்ணி தெளிக்கிறாங்க, ஒண்ணுமே பண்ணறதுக்கு இல்ல. டக்குன்னு கடைசியா ஒரு வெட்டு மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது அந்த பொண்ணு அந்த ஆவியினுடைய இது உயிர் போற போது அந்த கால் எப்படி வெட்டிக்கோ கையை காலை அந்த மாதிரி வெட்ட ஆரம்பிச்சது. உடனே அங்க வந்து மாட்டு வண்டி தான், காருகர்லாம் இல்ல, மாட்டு வண்டியில தூக்கி எடுத்து போட்டு அபிராமத்துல வந்து ஒரு டாக்டர்கிட்ட பாக்குறாங்க. அவரு பதறிடிச்சு போய் 2 பக்கம் 2 ஊசியை போடுறாரு. அந்த ஊசியை போட்டா கொஞ்சம் கூட இதா நிக்கல. இது ஆள் உயிர் போல் மோசம் வந்துடும் போல் இருக்கு, அதனால இங்க வச்சுக்கிற வேண்டான்ட்டு அவரா நினைச்சு, நீங்க மதுரைக்காவது ராம்நாட்டுக்காவது கொண்டு போயிருங்க, இங்க வச்சு பார்க்க முடியாது, பெரிய இடத்துக்கு போயிருங்க, பெரிய இடத்துக்கு போனாதான் அதுக்கு உண்டான மிஷினரி அது இதெல்லாம் இருக்குன்னு அப்படி ஒரு மாதிரியா தட்டி விட்டுறாரு. வெளியில வர்றாங்க, அழுது புரண்டு இருக்குது 10-20 பொம்பளை பிள்ளைய. அப்போ வெளியில இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, அப்போ வந்து எனக்கு வந்து அங்கே அந்த நேரத்திலேயே எனக்கு பெரியவர்னு பேர், மதுரைக்கார பெரியவர் சாமி அங்க உட்கார்ந்து இருப்பாரு, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நீங்க அங்க போங்க, கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எல்லாமே கிளம்பி அப்படியே அந்த வண்டியில போட்டு கூப்பிட்டு வர்றாங்க. ஜேன்னு நிறையுது. இங்கேயே ஏற்கனவே கூட்டம் நிறைய. அத்தோட அந்த பிள்ளைய இறக்கிட்டு வர்றாங்க. இறக்கிட்டு வாங்க இறக்கி தூக்கிட்டு வர்றாங்க. அந்த 2 பக்கம் கம்பு கட்டியிருப்போம் இது தரிசனத்துக்கு, அந்த ஊடை கொண்டு வந்து போட்டுடுறாங்க. நான் படிக்கட்டுல உட்கார்ந்துருக்கேன். என்னையா அப்படின்னா, என்னன்னு தெரியலங்க அப்படி கிடக்குன்னு. சரி கொண்டு போ, பார்த்துட்டேன், என்னங்கிறதையும் பார்த்துக்கிட்டேன். அந்த மரத்தடி கொண்டு போனேன். எதிர்த்தாப்புல மரம் இருக்கு நம்ம இதுலயே, அந்த மரத்துக்கட்டியில கொண்டு போனாங்க. பூசாரி தானே அவரு, என்ன காட்டுல வயசுல மூத்தவர், பொன்னையான்னு பேரு. அவரு வந்து தண்ணி எடுத்துட்டு தட்டு எடுத்துட்டு வாயான்னு நான் பெரும்படுத்துட்டு போயிடுறேன். அங்க போன உடனே தண்ணியை அடிக்கிறேன், விபூதியை பூசுறேன். நீங்க அப்படியே நோட்ஸ் எடுத்துக்கிட்டே வாங்க, எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு அது பின்னாடி உதவும். ஒண்ணு. 2வது, இந்த ஒரு தொடர்ச்சியை அடுத்து 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 போட்டுக்கிட்டே வருவோம். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பண்ணி பாருங்க. மற்ற வாட்ஸ்அப்புகளுக்கு நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. ஆனா யாருமே வந்து பெரும்பகுதி இது பண்ணலையே, லைக் பண்ணலையே. என்ன காரணம்? எல்லாம் பாக்குறீங்க, எல்லாம் தகவல் வருது, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. பண்ணுங்க, அப்பதானே எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். சரி மக்கள் ரொம்ப விரும்பி கேட்கறாங்க அப்படின்னு இன்னும் நிறைய சொல்லுவேன் இல்லையா. அதனால நன்றி, வணக்கம். மீண்டும் நல்ல முறையில பாருங்க, தொடர்ச்சியா பாருங்க.